வெல்கம் டு குயின்ஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி என்னன்னா ஃபிஷ் பிரியாணி பண்ணலான்னு ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்குங்க. நல்ல பெரிய ஃபிஷ்ஷுங்க. அது பேர் சொன்னார் கடைக்காரரு. கேட்டுட்டு தான் வந்தேன், மறந்துட்டேங்க அதுக்குள்ளே நான் இதோட பேரை. ஆனால் நல்லா பாருங்கள், சிக்கன் பீஸ் மாதிரி மட்டன் மாதிரி நல்லா பீஸ் போட்டு கொடுத்துக்க சொன்னேன். கரெக்டாக போட்டு கொடுத்துருக்காரு, முள்ளே இல்லை. இதை வச்சு நம்ம ஃபிஷ் பிரியாணி பண்ண போகிறோம். இப்போ இது நான் மேரினேட் பண்ணி வச்சிடுறேன். நான் நாளைக்கு தான் சண்டேக்கு செய்வேன். இன்னைக்கு ஈவினிங்கே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இதை மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். மசாலாலெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அதுக்கு முன்னே இப்போ மசாலாலாம் என்னென்ன வேணுங்கிறது சொல்கிறேன். உப்பு 1/2 கேஜிங்க மீன். நம்ம பிரியாணிங்கிறதுனால ரைஸ் கூட போடுறதுனால நீங்கள் உப்பு கொஞ்சம் அளவு கூடுதலாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, இதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சமாக தயிர், கொஞ்சமாக தயிர் தான் போட்டிருக்கேன். இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மீன் எடுத்து இதில் போட்டு 1/2 கேஜிங்க. நல்லா சிக்கன் மாதிரியே நல்லா கட் பண்ணி கொடுங்க. நான் முடியாமல் நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க. அது நமக்கு ஃபிஷ் பிரியாணிக்கு நாளைக்கு சூப்பராக இருக்க போகுது. பேர் தான் மறந்துட்டேன் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. ஆனால் மீன் நல்ல பெரிய மீனுங்க, எவ்வளோ பெருசாக இருந்தது. பேர் எனக்கு ஞாபகம் வரல, மறந்துட்டேன். நல்லா கறி மாதிரியே இருக்குது. இதை நல்லா மேரினேட் பண்ணிட்டோம். இப்போ இதே பவுலில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் தானே வைக்க போகிறோம். ஓகே, இதை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்குவோம். ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம். இப்போ இப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுடுவோம். நாளைக்கு நம்ம பிரியாணி செஞ்சுக்கலாம். நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ பிரியாணிக்கு ஃபிஷ் பிரியாணிக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் பிரியாணி மசாலாவுக்கு வறுத்து அரைக்கணும், பவுடர் பண்ணணும். அதுக்கு என்னென்னு சொல்கிறேன். கொஞ்சம் கல்பாசி, ஒரு கருப்பு ஏலக்காய் 3, ரோஸ் ஃபெதர் கொஞ்சம், மராட்டி மூக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிறத எடுத்திருக்கேன், பிரிஞ்சி எல்லாம் ஒரு சின்ன பீஸு, அன்னாச்சி மூக்கு 2, கிராம்பு ஒரு 5-6 கிராம்பு, பட்டை 2 பீஸு. இதெல்லாம் வெறும் கடாயில் ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ண போகிறோம். இதுதான் நமக்கு பிரியாணி மசாலா. தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா இது தனியாக வச்சுருக்கேன். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்னு சொல்கிறேன். ஒரு சின்ன தக்காளி 2, வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கேஜ் மீன் மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, புதினா ஒரு கை. ரைஸ் சின்ன டம்ளரில் 2 கிளாஸ் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு, பச்சை மிளகா காரத்துக்கு அளவா. தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா கல்பாசி கொஞ்சம், க்ரீன் ஏலக்காய் 2, மராட்டி மூக்கு ஒரு 5-6, அன்னாசி மூக்கு 1, பிரிஞ்சி இலை. அவ்வளோதாங்க தாளிப்புக்கு தேவையான பொருட்கள். இப்போ செய்முறை எப்படின்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாத்தையும் வெறும் கடாயில் ஃப்ரை பண்ணி அரைச்சிக்குவோம், பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்து நான் என்னென்ன பண்ணுறேன்னு பார்ப்போம் வாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா இந்த கருப்பு ஏலக்காய், மராட்டி மூக்கு 2, க்ரீன் ஏலக்காய், பட்டை கிராம்பு, இந்த மராட்டி மூக்கு இதை ஃப்ரை பண்ணிக்குவோம். அது கொஞ்சம் ஏன்னா ஹாட்டாக மோட்டாவாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஃப்ரை ஆக டைம் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். அதனால் முதல்ல இதை மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு இது கூட ஃப்ரை பண்ணுறது கூட வேணும்னா சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து ஃப்ரை பண்ணி நீங்கள் அரைச்சிக்கோங்க. சோம்பு நான் இதெல்லாம் போடும்போது சேர்த்துக்கிறேன்.
ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இங்கே வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். நான் இப்போவே போட்டோம்னா கருகிடும். அது இதெல்லாம் ஃப்ரை ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்காக தான் முன்னாடி போட்டாச்சு. பிரியாணி மசாலா நம்ம வீட்டிலே இப்படி அரைச்சி செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் பிரியாணி. இப்போ வந்து இந்த சோம்பு அரை ஸ்பூன், ரோஜா பூ இதழ், கல்பாசி இதெல்லாத்தையும் சேர்த்துறேன். கருகிடக்கூடாது. அடுப்பு லோ பண்ணி வச்சுக்கோங்க. கருகாமல் வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம எடுத்து இந்த பிளேட்லேயே மாற்றிக்குவோம். ஆறட்டும். ஆனதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். பிரியாணி செய்யறதுக்கு குக்கர் வச்சு நல்லெண்ணெய் போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் ஆற விட்டு பவுடர் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஸ்பைசி ஐட்டம் இது கொடுத்ததெல்லாம் தாளிப்புக்கு போட போகிறோம். தாளிப்பு கொடுத்த பொருட்கள்லாம் போடுறேங்க. ஆயில் சூடாயிடுச்சு. நல்லா இதாகிடுச்சுங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்கணும். பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டும் சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு தக்காளியும் போட்டுருவோம். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். அதனால் தக்காளியும் நல்லா வதக்கணும். தக்காளியும் போட்டுட்டேன். இது நல்லா வதங்கட்டுங்க. வதங்கிறதுக்குள்ளே நம்ம போய் மசாலா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்க, கொத்தமல்லி புதினாவையும் வெளியே சேர்த்துறேன். நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ நான் அரைச்சிட்டு வந்த பவுடரை சேர்த்துட்றேன். பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் பட்டை, கிராம்பு, அன்னாச்சி மூக்கு, மராட்டி மூக்கெல்லாம் வறுத்து அரைச்ச பவுடர். இதுதான் நமக்கு பிரியாணிக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். இது மட்டும் தான் இன்றைக்கி நம்ம சேர்க்குறோம். இதை போட்டுறோம் எல்லாத்தையும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். ஏன்னா அதில் ஃபிஷ்லேயும் உப்பு போட்டிருக்கோம். பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்தாண்ட சைடுக்கு இதை மாற்றி வச்சுட்டு இந்தாண்ட ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்தாண்ட வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறேன். இப்போ நான் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேங்க இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு. ஏன் ஃப்ரை பண்ணுறதுனா மீன் உடையாமல் இருக்கும் பிரியாணியில் வைக்கும்போது. அதுக்காக லாஸ்ட்டாக மேலே வைப்போம். உடையாமல் இருக்கிறதுக்காக தான் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு வைக்கணும். இன்னொரு ட்ரிப்பு போடலாம். அதை எடுத்துகிட்டு இந்த சைடும் இது மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்போ ரைஸு இது கூடவே கொட்டி கிளறுவோம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க.
அப்படியே பிரித்து போடுங்க கொஞ்சம். பாருங்கள், தண்ணி வந்து ஹாட் வாட்டர் ஊற்றுறேன். 2 கிளாஸ் எடுத்துருக்கேங்க. 5 கிளாஸ் ஊற்றுறேன். 2 3 4 5 கிளாஸ் போடுங்க. இருக்குது 2 கிளாஸ் ரைஸ்க்கு 5 கிளாஸ். இதெல்லாம் ஃப்ரை ஆகிப்போச்சு. இப்போ இது எடுத்துடுவோம். பிளேட்டுக்கு மாற்றிட்டு இன்னொரு ட்ரிப்பு போடுவோம். ஆயில் போடுங்க. தேங்காய் எண்ணெய் தான் போடுறேன். ரைட்டு பீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக சிக்கன் மட்டன் மாதிரியே போட்டு கொடுத்துட்டாங்க. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி ஃபிஷ் பிரியாணி போட்டிருப்பேங்க. அதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தடில் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி தான் அதுவும் ஃப்ரை பண்ணி போட்டிருப்பேன். ஆனால் வந்து அது வஞ்சிர மீனுங்க. இது வந்து வேறு மீன். பேர் என்னமோ சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் வரல, மறந்துட்டேன். நல்ல பெரிய மீனுங்க, கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. இப்போ ஈக்குவலாக தான் இருக்குதுங்க. நல்ல தண்ணி ஊற்றி கொதிச்சிட்ருக்கு. நம்ம உப்பு காரம் இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த நம்ம அரைச்சி போட்ட மசாலாவோட ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்குது. வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா விசில் வந்தது நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். உடையாமல் இருக்குதுங்கிறதுக்காக இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறோம். பாருங்க, இப்போ அந்த தண்ணி ஊற்றுனதும் ரைஸும் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ வறுத்து வச்ச ஃபிஷ்ஷை நம்ம லைட்டாக அப்படி இதில் சூடாக இருக்குதுங்க, அதனால தான் கரண்டி வச்சு தள்ளி விடுறேன். மேலோட போட்டு நம்ம மூடுறோம். அதோட ஃபிஷ்ஷோட எசன்ஸ் எல்லாம் பிரியாணியோட இறங்கிடும். நமக்கு நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். க்ளோஸ் பண்ணிடலாம். நான் சும்மா ஆர்டினரி ரைஸ் தான், அதனால் 2 விசில் விடணும். சிம்மில் வைக்கணும் 5 நிமிஷம். விசில் வரட்டுங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், விசில் போயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி பாருங்கள், ஃபிஷ் பிரியாணி நமக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பலப்பழம் உதிரி உதிரியாக. சூப்பரான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நமக்கு சூப்பரான ஃபிஷ் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்ல டேஸ்டான சுவையான ஃபிஷ் பிரியாணி. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இது மாதிரி மேல் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.